பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி, மாணிக்கத்துக்குரிய ராசி சிம்ம ராசி, மாணிக்கத்துக்குரிய ராசி ஆவணி மாதம், மாணிக்கத்துக்குரிய ராசி சிவபெருமானுக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது பூர்வ புண்ணியத்துக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது குலதெய்வத்தை அறிவது. இப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்திற்குரிய பலனை பற்றி சுருக்கமாக விளக்கமாக என் கண்மணியாக திகழ்கின்ற ஜோதிடத்துறைக்கும் நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி என்னை ஆக்கமும் ஊக்கமும் வித்து ஆதரிக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி, இந்த ஆவணி மாதத்திற்கு எல்லோரும் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த எளியனும் இந்த கடைக்க நாயேனும் என்னால் இயன்றளவுக்கு உண்மையை சொல்ல நான் விரும்புவதில்லை. அந்த உண்மையை சொல்வதற்கான அந்த தொடர்போடு நான் சொல்லணும்னு நான் எப்போதும் என் குருநாதர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் பொய் சொல்ல வேண்டாம். எந்த தொழில் செய்யலாம், தோட்டிலிருந்து தொண்டமான வரையும் செய்யலாம், ஆனால் பொய் சொல்லக்கூடாது. எதில் பொய் சொன்னாலும் சொல்லாட்டியே ஜோதிடத்துறையில் பொய்யே சொல்லக்கூடாது. ஏன்னா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எங்களை நம்பி கேட்குறீங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். கொஞ்சம் கடுமையாக இருந்தால் இலைமறை காயாக சொல்லணும். அதனால தான் எனக்கு முழு ஆதரவு கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆடி மாதம், கடந்த மாதம் ஆடி மாதத்தில் எண்ணற்ற பல உற்சவங்கள், எண்ணற்ற பல திருவிழாக்கள், எண்ணற்ற பல ஏகப்பட்ட அம்பாளுடைய வழிபாடு. இந்த ஆவணி மாதம் ஐயனுக்குரிய வழிபாடு. அதனால தான் அந்த மாணிக்கத்துக்குரிய அந்த திருவடியை பற்றி உங்களுக்கு பாடினேன். நாம் காண இருப்பது மகரம். பாருங்களே, காலப்புருஷனுக்கு 11ங்க, காலப்புருஷனுக்கு 10, மகரம் 10. நடிப்புக்கு, ஒரு நடிப்புக்கு, ஒரு படிப்புக்கு, ஒரு கற்றலுக்கு, ஒரு தொழிலை எவ்வாறு செய்யணுங்கிறத ஒரு அப்ரெண்டிஸாக செய்வதற்கு எல்லாத்தையும் கடந்து ஒரு உச்சத்தில் வருவதற்கு தகை சான்ற மிக உயர்ந்த எல்லா முடிவுக்கும் தகுதியை கொடுக்கக்கூடியவன் மகர ராசிக்காரன். இந்த மகரத்துக்கு தனி சன்மானம் உண்டு, இந்த மகரத்துக்கு தனி அதிகாரம் உண்டு, இந்த மகரத்துக்கு தனி தோணியம் உண்டு. ஏன்னா 32 வயதில் தான், ஒரு 30 வயசில் சனீஸ்வரர் 12 ராசியும் சுற்றுறாரு. 32 தான் ஒரு மனிதனுக்கு விடிகிறதும், ஒரு மனிதனுடைய உயர்வும், ஒரு மனிதனுடைய வாழ்வும் அந்த திசை பற்றி வந்துடும். 7.5 8 எல்லாம் சேர்ந்து வந்துடும். அப்படின்னா வரும்போது, அப்போ மகர ராசிக்காரவங்க எல்லாத்தையுமே பாருங்கள், 32க்கு மேலே கோடீஸ்வர யோகம், 32க்கு மேலே மில்லியனர்ஸ், 32க்கு மேலே இருக்கிறத விட 10% அதிகமான நன்மையில் இருப்பாங்க, இருக்கிறத விட 10% ப்ரொமோஷனில் இருப்பாங்க, ப்ரொமோட்டில் இருப்பாங்க. அப்படின்னா என்ன? கல்யாணம் ஆகிருக்கும், இல்லைன்னா கல்யாணம் ஆகிறவங்களுக்கு குழந்தை இருக்கும், குழந்தை உள்ளவங்களுக்கு பேரம்பேத்தி எடுப்பாங்க, வீடு கட்டுவாங்க, வண்டி வாகனம் வாங்குவாங்க. இது எல்லாமே 35 40 டியூ டு சப்போர்ட் தசாபுத்தி, டியூ டு சப்போர்ட் தசாபுத்தி. இந்த தசாபுத்தியை பார்த்துக்கிறோம். இந்த தசாபுத்தியை பார்க்கலாம் ரொம்ப கஷ்டம். இதை மட்டும் பார்த்துக்கிட்டா மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக எடுக்கக்கூடிய முடிவு அவங்களுடைய சொந்த முடிவு. இதில் யாருமே தலையிட முடியாது. ஏன்னா உழைப்பாளி, தொழிலாளி, முதலாளி எல்லாமே அவங்க தான். ஒரு முடிவை எடுப்பதற்கு அவங்களுக்கு தான் முழு உரிமை உண்டு. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு சனீஸ்வரர் வக்கரம் பெற்று, உங்கள் ராசிநாதன் வக்கரம் பெற்றிருக்கிறார்.
உங்கள் ராசிக்கு 1, 2, 3ல் இருக்கிறார். வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். கொஞ்சம் கவனமாக இருங்க. அகலக்கால் வைக்காதீங்க. ஆனால் ஒன்று, அதாவது குரு கடகத்திலிருந்து 7ஆம் பார்வையை பார்க்குறார். குரு கடகத்திலிருந்து 7ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ குரு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அபிரிதமான நன்மை கிடைக்கும். அந்த நன்மையை கிடைக்கும் பொழுது என்ன நீங்கள் யோசிக்கணும்? என்ன திசாபுத்தி நடக்குது? சந்திர திசையில் ராகுவா, சந்திர திசையில் சனியா, அப்படிங்கிறத யோசிக்கணும். அந்த பாதகாதிபதி மட்டும், நேயர்களே மறுபடியும் சொல்கிறேன், பாதகாதிபதி நடக்கும்போது மிக கவனமாக இருங்க. எங்கிட்ட கேட்கவே வேண்டாம். நீங்கள் நல்லா இருக்கணும். ஐயா நல்லா சொன்னார் ஐயா, பாதகாதிபதி நடக்குது, இன்றைக்கி திசையை பார்த்தோம், அப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தான் கெட்டிக்கார், நீங்கள் தான் உற்சவர், நீங்கள் தான் மூலவர், நீங்கள் தான் மேனேஜிங் டைரக்டர். அப்படிப்பட்ட மகராசி நேயர்களுக்கு நிலங்கள், மரங்கள், நிலங்கள் சம்பந்தப்பட்டது, மரங்கள் சம்பந்தப்பட்டது, பூமிக்கு கீழே உள்ள பொருள் சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் சம்மந்தப்பட்டது, கருப்பு சம்பந்தமான பொருள், பயிர் சம்பந்தமான பொருள், விவசாயம், பிரிக்ஸு, எந்த வேலை வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஹோட்டல், ஏஜெண்ட்டு, வெளிநாடுக்கு ரொம்ப கம்மி. திருவோணமாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், இல்லைன்னா ஹெல்ப் பண்ணாது, அவ்வளோதான். அதனால் உள்ள வேலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு உயர்வடையக்கூடிய நேரம் இந்த மாதம். குரு பார்க்குறாருங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. குரு பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதன் 3ல் இருக்கிறாரு. அதனால் கவனமாக இருக்கும். உங்களோட சேர்க்கை யாரும் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 2ல் ராகு இருக்கிறார். ராகும் உங்களுக்கு எடுக்க மாட்டார். ராகு உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர், ராகு உங்களுக்கு எடுக்க மாட்டார். அதனால் நிச்சயமாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் தான் முக்கியம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் கேட்ரிங் கூட பண்ணலாம். பொறியியல் சம்மந்தப்பட்டது அத்தனை பண்ணலாம். பொறியியல் சம்மந்தப்பட்டது அத்தனை நீங்கள் பண்ணுங்கள். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். கண்டிப்பாக வழிபாடு மட்டும் கால பைரவர், அதாவது கிராமத்து தேவதைகளை வழிபடுவது மிகவும் மிகவும் உத்தமம். கிராமத்து தேவதைகளை நீங்கள் வழிபடணும், அதில் மாற்று கருத்தில். கிராமத்து தேவதைகளை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உச்சத்தை அடைவீங்க. நிச்சயமாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த தொழிலும் சரி, இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயமாக குடும்பத்தை மட்டும் கவனம் பார்த்துக்கங்க, பார்ட்னர்ஷிப்பை கவனம் பார்த்துக்கங்க, பங்காளிகளை கவனம் பார்த்துக்கங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க, குறைவில்லாத வாழ்வை பெறுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு மகத்தான மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில். மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நிச்சயமாக இந்த மகர ராசி நேயர்களுக்கு 32 உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு 32 வயசுக்கு மேலே, ஏன்னா 7.5 முடிஞ்சிருச்சு, பாதசனி முடிஞ்சிருச்சு, குரு பார்க்குறாரு. ரெண்டாவது சூரியன் வேறு உங்களுக்கு சூரியனுடைய மாதமாக இருக்குது. அப்போ சூரியனுடைய மாதமாக இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டா வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். வழிபாடு மட்டும் மறந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, அதாவது கிராமத்து தேவதைகள், அதுதான் முக்கியம். கருப்புசாமி சொல்கிற கிராமத்து தேவதைகள் வழிபாடு மிக சிறப்பாக அமையும். ஆவணி மாதம் உங்களுக்கு சந்தோஷமாக இந்த மாதத்தை பதிவு பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் சுவாமியோட தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.